நீ வாய் விட்டு சொல்லலனாலும் அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு ஈஸ்வரி. நீ எதுக்கும் கவலைப்படாத. இதெல்லாம் ஒரு முடிவே கிடையாது. கண்டிப்பா உண்மை என்னைக்குமே தோத்து போகாது. போராடணுங்கிற எண்ணத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோ. என்ன முடிஞ்சு போச்சு. என்ன ஈஸ்வரி இதெல்லாம்? என்னோட ஈஸ்வரி நீ இல்ல. முடிஞ்சு போச்சுன்னு கலங்கி போற ஈஸ்வரி என்னோட ஈஸ்வரி இல்லையே. எதுவுமே முடியலமா, எதுவும் முடியல. இனிமேதான். இதுக்கப்புறம் கூட நீ மனசு வச்சனா கொஞ்சம் கொஞ்சமா கூடிய சீக்கிரமே உன் இடத்தை நீ அடைவ. நீயா பயப்படுற? பயப்படக்கூடாது ஈஸ்வரி. நம்பிக்கை வை. நம்பிக்கையோட பெரிய பலமே என்ன தெரியுமா? கடைசி வரைக்கும், அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்பிக்கை தான் கைவிடாம நம்மள கூட்டிட்டு போகும். நேர்மையா இருக்கிறவங்க, அது உண்மைன்னு நம்புறவங்களுக்கு நிறைய சோதனை வரும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அது எல்லாத்தையும் நீ ஜெயிச்சு பெரிய ஆளா வருவ. தலை நிமிர்ந்து நடப்ப. ஏன் ஈஸ்வரி, இதெல்லாம் உனக்கு தெரியாதது இல்ல. உங்க அப்பாவே ஒரு போலீஸ் ஆபீசர் தானே. அதுவும் எவ்வளவு நல்ல மனுஷன், நேர்மையானவரு. அவரோட ரத்தம் தான் ஓ உடம்புலயும் ஓடுது. இத்தனை நாள் எவ்வளவோ தடைகள் வந்திருக்கு. நீ கஷ்டப்பட்டு போராடி ஐபிஎஸ் ஆபீசரா ஆயிருக்க. அது இல்லைன்னா அந்த போலீஸ் ட்ரெஸ் உன்னால போட்டுக்க முடியுமா சொல்லு? எவ்வளவு பெரிய பாறாங்கல்லையே அப்படியே புரட்டி போட்டவன் நீ. இப்போ சின்னதா ஒரு கடுகு, அத பார்த்தா நீ பயப்படுற? என்னால இத நம்பவே முடியல. ஏன் ஈஸ்வரி, உனக்கு தெரியாதது இல்ல. ஒரு போலீஸ் ஆபீசரா எவ்வளவோ கிரிமினல்ஸ நீ உன் லைஃப்ல பாத்திருப்ப. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி. ஆனா அதே மாதிரிதான் இந்த சம்பத்தும் கிரிஜாவும். இவங்க 2 பேரும் கிரிமினலுங்க. எப்படி அந்த கிரிமினல் எல்லாம் அவங்க வழியிலேயே போய் பொரிய போட்டு புடிச்சியோ, அதே மாதிரி இவங்க ரூட்லயே போய் நீ அவங்கள புடி. அவங்கள கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்து. அங்க அவங்கள குற்றவாளின்னு நிரூபி. அதுதான் என்னோட ஈஸ்வரியா இருக்கும். இப்படி பயந்து ஓடி அழலாம் கூடாது. இப்போ இந்த தோல்வியை பார்த்து பயந்த நீ நாளைக்கு அந்த வெற்றியை பார்த்து தலை நிமிர்ந்து நான் ஜெயிச்சிட்டேன்னு எல்லார் முன்னாடியும் சாதிச்சிட்டேன்னு சொல்லணும். இங்க பாரு, இப்ப நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு ஈஸ்வரி. இங்க பாரு, உன்னை நினைச்சு நான் எப்பவுமே பெருமைப்பட்டிருக்கேன், கர்வப்பட்டிருக்கேன். என் பொண்டாட்டி மாதிரி இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு சந்தோஷம்தான் பட்டிருக்கேன். எனக்கு இப்ப இருக்க தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் நான் உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன் ஈசு. இப்ப நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுமா என்ன? இங்க பாரு, என் அம்மா சொன்ன மாதிரி உன்னால நிச்சயமா ஜெயிக்க முடியும். உன்னை நாங்க எல்லாரும் முழுசா நம்புறோம் ஈசு. நீ ஜெயிக்க பிறந்தவடா, ஜெயிக்க பிறந்தவ. இனிமேல உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது. இங்க பாரு, ஜெயிச்சிட்டோங்கிற அந்த ஆனந்த கண்ணீரை மட்டும்தான் நான் உன் கண்ணில் பார்க்க ஆசைப்படுறேன். சரியா? அழக்கூடாது, கண்ணை தொடச்சிக்கோ. என்ன ஈஸ்வரி, இனிமே கலங்க மாட்டல்ல? தைரியமா இருப்பல்ல? இல்லத்த, நான் கேஸ்ல தோத்ததும் உடைஞ்சு போனது உண்மைதான். ஆனா நீங்களும் சின்னையாவும் நம்பிக்கையும் தைரியமும் கொடுத்து என்ன மறுபடியும் ஒண்ணு சேர்த்து ஓட வச்சிட்டீங்க. இது போதும், இது போதும். சண்முகத்தோட பொண்ணு நேர்மையானவன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன்.